Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. பியூட்டிஃபுல்லான Aariwork டிசைன்ஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்குற ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா Aariwork ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பார்ட்டும் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற ப்ளவுஸு. இது வந்து பஃப் ஸ்லீவ் ப்ளவுஸு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா அந்த சாரீக்காக தான் இந்த ப்ளவுஸை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது டீட்டெயில்டாக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் பார்ட் பார்ப்போம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சொன்ன டிசைன் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டிசைனே வந்து ஸ்லீவ்லையும் வைக்க சொல்லியிருந்தாங்க. பட் பஃப் ஸ்லீவ்னு சொல்லியிருந்தாங்க. பஃப் ஸ்லீவ்னால் வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டோன்னா தெரியாது, ஒரு திக்கான பார்டர் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்தோன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு சஜஷன் கொடுத்தோம். ஸோ கஸ்டமரும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்மளாம் வந்து பண்ண டிசைன் தான். பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் பெரிய சைஸ் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணதால ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக தெரியுது. பீட் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம். 4mm பீட், 3mm பீட், சுகர் பீடெல்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம இது கொடுத்துருக்கோம். பஃப் ஸ்லீவ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி எம்போஸ்டாக தெரிய வேணாம், ரொம்ப செட்டில்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் தான் நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். பட் இந்த பஃப் ஸ்லீவுக்கு இந்த கிராண்டான வந்து ஒரு நம்ம பார்டர் கொடுத்துருக்கிறதால ரொம்ப கிராண்டாக தெரியுது. ஆனால் வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் நம்ம இதில் பண்ணியிருக்கிறது. இதுக்கு வந்து ரொம்ப டைமும் நம்மளுக்கு எடுக்காது. அண்ட் தென் வந்து கஸ்டமருக்கும் வந்து சிம்பிளாக பட் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கணும் டிசைன் அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பஃப் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ்ன்றதால ரொம்ப எம்போஸ்டாக தெரியாது. ரொம்ப ஏஜ்டானவங்க கூட போடலாம். ரொம்ப ஏஜாக இருக்கிறவங்க எனக்கு இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் போடணும்னு ஆசை அப்படின்னா இந்த மாதிரி ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் போட்டிங்கன்னா இது ரொம்ப செட்டில்டாக தெரியும். பஃப் ஸ்லீவ் மாதிரியே தெரியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறவங்க வந்து பரவாயில்ல இவங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக் பார்ட்டு தான். நெக்கில் வந்து 4 லைன் ஜரி லைன் வந்து கொஞ்சம் திக்காகவே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கிளிப் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டைமண்ட் ஷேப்பில் அதுக்கு அந்த கிளிப் ஸ்டோனை ஒட்டி நம்ம வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் வந்து அழகாகவே தெரியுது. இது நம்ம கிளிப் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்து மிரர் ஒர்க் பண்ண மாதிரி ரேஞ்சில் தெரியுது. ரொம்ப கிளிட்டரியாக இருக்குது. இந்த பெரிய கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணதால் ரொம்பவே அட்ராக்டிவாக தெரியுது இந்த ப்ளவுஸு. நெக் ஃபுல்லாக வந்து நம்ம இதே டிசைனை தான், இதே பேட்டர்னையும் நம்ம கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டாட் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு 4mm பீட், ஒரு சுகர் பீடை வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா டாட்க்கும் நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன்.